எதுக்காக நான் சார்ட்டு சொல்லேன்னா சார் அந்த குவாரிக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசலை. சார் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கண்டிப்பாக பேச முடியும். ஏன்னா சார் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான லீடர், தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு எதுக்காக நான் சார்ட்டு சொல்லேன்னா சார் அந்த குவாரிக்கு அதை சப்போர்ட் பண்ணி பேசலை. சார் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கண்டிப்பாக பேச முடியும். ஏன்னா சார் ஒரு இம்பார்ட்டன்ட் லீடர், தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான லீடர், தமிழ்நாடு இந்திய அளவில் ஒரு முக்கியமான லீடராக இருக்கிறீங்க சார். இந்த இடத்துக்கு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பொருளாக பேசப்படும் போது அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன நான் காவல்துறை சார்பாக என்ன ஒன்று பண்ணியிருக்கோன்றதை சார் தெரிஞ்சுக்கணும். மற்றபடி நான் எதுவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேங்க சார், சாரை தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி சாரை வரக்கூடாதுன்னு நான் தடுக்கலை. பட் இவ்வளவு பேர் அந்த இங்கே வந்தால் இந்த மாதிரி இப்போ அந்த கதவை தள்ளிட்டு போகும்போது அது ஒரு பிரச்சனையாக வந்து சார் முன்னிலையில் நடந்தா வந்துடக்கூடாது. அதில் முறைகளை வந்து பார்வையிட்டு தான் வராங்க. அவங்களுடைய சொத்து பொருள்களை வந்து சேதப்படுத்த வர வேண்டாம் சொல்ல. நான் என்ன சொன்னேன்னா நான் சார்ட்ட என்ன சொன்னேன்னா சார் வாங்க நானுமே மழை அவர் சொந்த இடமான்னு கேட்டேன் சார். டிஆரை வந்து நேடியை பார்த்து இந்த கேட்டெல்லாம் ஆடியமா எடுத்து அகற்றி வச்சிருந்தாங்க. திருப்பியும் மோடி எரிஞ்சாங்க அப்படின்னா மோடி இந்த பாதை அடைச்சிட்டாங்க. இந்த கோயில் எங்க காளியம்மன் கோயில் நாங்கள் பாரம்பரியமா கும்பிட்ட கோயில உள்ளே போனோம். அவங்க அனுமதி இல்லாம உள்ள கோயில் போக முடியாது. இப்படி அடைச்சா எப்படி கோயிலுக்கு இந்த மக்கள் போவாங்க? கோயிலுக்கு போக முடியாது. கொஞ்சம் இல்லை பண்ற கொடுமையெல்லாம் பார்த்தா நாங்களாம் மக்கள் உயிர் வச்சு வாழக்கூடாது. இருந்தாலும் ஒரு தன்மானம் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்த மீன் வாங்க 6000 வாழைப்பட்டு கிடக்கு. இந்த பகுதி பூரா விவசாயம் இன்னைக்கு அவ்வளவு தீஞ்சு கிடக்கு. சார் காவல்துறை சார்பாக இந்த இஷ்யூ ஆரம்பத்துலேருந்து நான் இந்த ஸ்டேஷனில் இருக்கிறேங்க சார். இந்த ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வாங்க சார், உங்கள் முறைப்படி என்னவோ நீங்கள் அதை ஆஸ்பர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எந்த தவறும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். பீஸ் கமிட்டி எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் குவாரி நடத்துறது பெர்மிஷன் கொடுக்கறது அவங்க எப்படி வேணாலும் நிப்பாட்டிக்கிட்டு எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. பட் தனிப்பட்ட முறையில் ஒரு சில எங்களை பாதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அதையும் நான் இவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை அதுக்கும் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினேன் சார். இவங்க எல்லாருமே வந்தாங்க, என்கிட்ட வந்து எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நீங்கள் முறைப்படி சட்டப்படி அதை மூடுறதுக்கு என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க சார். இதில் அவங்க என்னென்னா 3 டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க சார். ஸோ சர்வே பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இல்லை இதை எதுக்காக நான் சார்ட்ட சொல்கிறேன் சார்? இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இது வேற ஒரு சின்ன கோரி, இது சின்ன கோரி. இதை மாதிரி 5 மடங்கு பெருசாது. ஆமா ஒரே முதலாளி இல்ல இது வேற இது ஒரு முதலாளி, அது ஒரு முதலாளி. ஜெயசங்கர் ஒருத்தர் முதலாளி, அங்க பிரேம்குமார் முதலாளி. அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த 2 கோரியுமே அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா எவிடன்ஸும் இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த அனிமல் இல்லன்னு ஃபாரஸ்ட் நீங்க வேற ஒரு இடத்துல அந்த கமிட்டிக்கு இது அவர் வந்து என்னோட இடத்துல மறுபடியும் நாங்க இன்ஃபர்மேஷன் வாங்கிருக்கோம். இது எல்லாமே பட்டியல் வகை விலங்கிருக்கு. அவரோட சொந்த இடமா இந்த மலை சார்? அது மலை அவர் சொந்த இடமான்னு கேட்டேன் சார். இது ஒண்ணே போதும், இது ஒண்ணே சாச்சி போதும். இந்த மலையை வேலி போட்டு வச்சிருக்காங்க சார். இது ஆடியோமா எடுத்துச்சல சார், ஆடியோமா எடுத்துருந்துச்சா மறுபடியும் எதுக்கு கேட்டு போட்டாங்க? பார்க்கட்டும் முறையா நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் பண்ணுங்க. நான் வேண்டாம் சார், இல்ல நான் திரும்ப நான் ரெக்வெஸ்ட் பண்ற காரணம் சாரை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ என்ற வேண்டாம் பேசாதீங்க சார். அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம அன்னைக்கு கூட பெரிய நல்லா தான் பேசிருக்காங்க. நீங்க தவறான வார்த்தை இன்னைக்கு அவர்கிட்ட தப்பு தப்பான வார்த்தை பேசாதீங்க சார். நான் இன்னைக்கு தப்பான வார்த்தை பேச மாட்டேன். நான் யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். சந்தப்பாதையிலே கம்ப்ளீட்டா மறைச்சு சர்வே அதுக்குள்ளேயே கோரியை கொடுத்துருக்காங்க. அது மைன்ஸ் கொடுக்கு, கலெக்டர், ரெவன்யூ எல்லாமே சேர்ந்து தான் கொடுக்கு. எல்லாமே மறைச்சு. ஒரு ஆண்டுக்கு இதே மாதிரி தான் அந்த கோரி. பேச்சு